விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு. 4ஆம் இடம் ஆரோக்கியத்துல அலைச்சலை கொடுத்திருப்பார். ஒன்னா அலைச்சலை கொடுத்திருப்பாரு, இல்லாட்டி தாயாருடைய ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பாரு, இல்லாட்டி தொழில் மந்தத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. இப்போ அது எல்லாமே டோட்டலா மாறும். பதவி, செல்வாக்கு, மரியாதை, உயர்வு கூட வரக்கூடிய நேரம் இது. ஸோ அதனால இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலையில சாதாரண வேலை இல்லை, என்ட்ரி லெவல் ஜாபா இருக்காது. ஒரு போகும்போதே போகும்போதே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த ராசியில பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சில தடுமாற்றங்களை சந்திப்பார்கள். மருத்துவ ரீதியான சோதனைகள் நிறைய தேவைப்படும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான். அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். 2026க்கு அப்புறம் இவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இவர்களுக்கு வம்ச விருத்திக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வரும்போது 2027ல் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. எல்லாருக்கிட்டையும் ஒரு தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்லதுன்னா, இவங்க என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் இவங்க யாரும் இவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க. அவன் ஏதோ சொல்லியிருக்கான்பா, ஏதோ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த தனுசு ராசியை இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை தேள் கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க. ஆனால் இவங்களை யாரும் அந்த மாதிரி பேசினா பிடிக்காது. என்னை அப்படி சொல்லலாம். அதனால சில பேர்கிட்ட விலகி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். அதாவது நீங்களா சில கற்பனை பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நல்லது சொன்னாலும் நீங்க கற்பனை பண்ணிட்டு விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபாரம் துவங்கணும்னு நினைச்சு நீங்க சில விஷயங்களை பண்ணுவீங்க. அந்த சமயத்துல உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. வருமானத்துல தொய்வு பெருசா இருக்காது. ஆனா வருமானத்தை காட்டிலும் நீங்க செலவுகளை ஜாஸ்தி வச்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய படாடோபம், உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக செலவுகள், அதாவது பெருமைக்காக செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. குடும்பத்தை விட்டு சில பேர் வெளியில போனாங்கன்னா, வேலை விஷயமாக வெளியில போனாங்கன்னா நல்லது தான், தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் சண்டை போட்டுட்டு போவாங்க, அது தப்பு. ஆனால் இப்போ சண்டை போட்டுட்டு போறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. உடன்பிறப்புகள் விஷயத்துல இவர்களுடைய உதவி உடன்பிறப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம், இவங்க கிட்ட சங்கடம்னா உதவி பண்ணிடுவாங்க, ஆனால் அப்பப்போ தேள் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சிஏ, நீட் எக்ஸாம், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதுகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுடைய முனைப்பை அதிகப்படுத்துவது நல்லது. இத்தனை நாளாக கடந்த 2 வருஷமா உங்களுக்கு எக்ஸாம் எழுதாமையே இருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்னால. இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் பாதிப்பு இல்லை, ஆனால் உங்களுடைய மைண்டு டிஸ்டர்பன்ஸ், குடும்ப ஃபேமிலி சூழ்நிலை டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்களுடைய முயற்சியில் குரு சாதகமாக இருக்கார். 2025 26ல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் படிக்கின்ற குழந்தைகளுக்கு 26 will be a wonderful year. படிப்பு அதிகமான வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. முதல் வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுவும் இந்த 10th 11th போகிறாங்க, அது இப்போ புது கல்விக் கொள்கை வருது. இவர்களுக்கு முதல் வருடம் கஷ்டமாக இருந்ததுன்னா 2வது வருடம் இவர்கள் பெரிய சாதனை செய்வார்கள். ஸோ இவங்க இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம், இப்போ அது கிடையாது. அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு கௌரவத்தை தரக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். ஸோ அதனால தாராளமாக உங்களால் குடும்பத்துக்கு சந்தோஷம் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்களுடைய கடினமான உழைப்பு அவசியம் தேவைப்படுகின்றது. தேவையில்லாமல் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கோபத்தில் பேசுவீங்க, டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அதுவும் இப்போ 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை, சட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இதில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள்
இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, அதில் போய் குடி போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சில பேர்த்துக்கு வந்து வீடு விற்க முடியலன்னு உக்காந்துருப்பாங்க, இப்போ அந்த வீட்டை விற்று அதன் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஒரு 3 தலைமுறையாக இருக்கிற சொத்து விற்கணும் அப்படின்னா இப்பொழுது அது விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. தாராளமாக முயற்சி எடுத்து வெற்றி காண்பதற்கு உண்டான நல்ல அமைப்பு வருது, தாராளமாக பண்ணலாம். குடும்பத்தில் திருமண யோகம்லாம் எப்படி சார்? குடும்பத்தில் திருமண யோகம் இருக்கு, நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை 2027 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் வீட்டதிபதி உச்சமா இருக்க போறார் 2026. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து நீங்க யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கொஞ்சம் கத்துக்கணும். பேசும்போதே கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுறத மட்டும் விளக்கிட்டா குடும்ப சந்தோஷம், திருமண சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய இளம் ஆண் பெண்கள், இந்த காதல் வயப்படுபவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அனாவசியமான மனபேதங்கள் வந்து பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்துல இல்லை, ஆனா ப்ரேயர் டு மேரேஜ், லவ் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு லவ்ல ஒரு பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லவ் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல் ஃபார் தெம் as of now. இவங்க கடன் பிரச்சனைக்கு உள்ளாகிறது, இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கடன் பிரச்சனையில், இன்ஃபேக்ட் இப்போ கடன் நிறைய வாங்குவாங்க. இதை வாங்கி தான் புது வியாபாரத்தை துவக்குவாங்க, புதுசாக தொழில் துவக்குவாங்க. மரியாதை உயர்வு, இப்போ இவங்க பேரில் எல்லாருக்கும் மரியாதை இருக்கும். விருச்சிக ராசிக்காரனா சூப்பர் ஆள்பா, அவன்கிட்ட சொன்ன சொல் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதை இவங்க காப்பாற்றிக்கணும். ஏன்னா இவங்க இப்போ நிறைய கடன் வாங்குவாங்க வியாபாரத்துக்காக, சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் பண்ணுறதுக்காக. கலைத்துறை நண்பர்கள்லாம் நிறைய கடன் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து அதை வாங்கிறதுனால இவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அது வரக்கூடிய வருமானத்தை கரெக்டாக செலவு பண்ணணும். வரக்கூடிய வருமானத்தை பெருமைக்காக டாம்பிக செலவுகள் பண்ணினால் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி கடனை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன்காரனா நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி போறார். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு சனி போனா கடனை கொடுக்க மாட்டார், கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்துவார். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி வீட்டுக்கு போறாரு சனி பகவான். அதனால கடனை நல்லா செட்டில் பண்ணிட்டோம்னா கடன் இருக்காது, இல்லைன்னா கடன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் சார் பலன் அளிக்கும்? இவர்களுக்கு நல்ல நேரம் இப்போ. அதனால இவங்க வந்து இந்த டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு அடுத்து, மிதுன ராசிக்கு அடுத்து, துலாம் ராசி, கடக ராசிக்கு அடுத்ததாக இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் வராங்க. இவர்களுக்கு 90 to 93%. ஏன்னா குரு ரொம்ப சாதகமா இருக்காரு. வருமானத்தை தரக்கூடிய வகையில, சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில, சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வகையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண செலவுகள் எல்லாமே நல்லா இருக்கு. அதிர்ஷ்டம், அதாவது புதையல் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு. லாட்ரியில, இந்த கிரிப்டோ கரன்சியில எப்போ போட்டிருப்பாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் நஷ்டம் ஆயிருக்கும். இவங்களுக்கு திடீர் லம்சம் வரும். ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு 10,000 ரூபா போட்டிருப்பாங்க, இப்போ அது வந்து ஒரு 50 லட்சம் ரூபா வரும். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க இருக்காங்க. இவங்க இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்? இவங்களுக்கு உண்டான பூர்வ புண்ணிய பலத்தை பெறுவதற்கு இவங்க பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை தவிர சித்தர் வழிபாடு செய்யணும். திருவண்ணாமலை, பழனி, இந்த மாதிரி சித்தர்கள் வந்து குவிய அந்த வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு கூட்டத்தில் போயிட்டு உட்காந்து கூட்டத்தோட கோவிந்தா பண்ணக்கூடாது. இவங்க தனிமையில் போயிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணணும். முடிஞ்சதுன்னா மெடிடேஷன் நிறையா பண்ணணும். அந்த மாதிரி இடங்கள்ல திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் நடு ரோட்லேயே உட்காந்து பண்ணலாம். அந்த பேமெண்ட்டில் உட்காந்துட்டு யாரோடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து கண்ணை மூடிண்டு ஓம் நம சிவா ஏதாவது ஒரு மந்திரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சித்தர்களின் அறிமுகம் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. சித்தர் அறிமுகம், சித்தர் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய ஆன்ம பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது அமோகமான டைம். அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா முன்னோர் வழிபாடு, முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சனி பெயர்ச்சி இருக்கு.